திருக்குறள். திருக்குறளில் வான் சிறப்பு என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது. வான் சிறப்பு என்றாலே வானிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மழை நீர்தான். அந்த மழை நீர் கடலில் இருந்து ஆவியாகி வானத்திற்கு சென்று அங்கே குளிர்ந்து அங்கிருந்து திரும்ப பூமிக்கே வருகிறது. கடலிலும் போய் விழும், மற்ற இடத்திலும் போய் விழும். அதுதான் வான் சிறப்பு. அதை திருவள்ளுவர் எப்படி சொல்கிறார் என்றால், துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு தூவும் மழை என்று சொல்கிறார். அதாவது இந்த மழை நீரானது எல்லா உயிர்களுக்குமே அது உயிர் வாழ தருகிறது. நாம் உணவை உண்பதற்கு தண்ணீர் தருகிறது மழை. நம்முடைய தாகத்திற்கு தண்ணீர் தருகிறது. இதுதான் வான் சிறப்பு என்று திருக்குறள் அந்த வான் சிறப்பு அதிகாரத்தில் அவர் கூறியுள்ளார். துப்பார்க்கு என்றால் தண்ணீரை குடிப்பவர்களுக்கு. நாம் தண்ணீரை துப்புகிறோம் அல்லவா, எச்சல் துப்புகிறோம். அதுபோல் துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பார்க்கு தூவும் மழை என்றுதான். இந்த பாடலை நான் உங்களுக்கு நீங்கள் படித்திருப்பீர்கள் சிறு வயதில். தற்பொழுது பிள்ளைகள் கூட அதை படித்திருக்கலாம். என்னுடைய நண்பர் சந்திரசேகர் அடிக்கடி இந்த பாடலை சொல்வார். எனக்கு நேற்று மழை பொழிந்தது, அதனால் இந்த மழையை பற்றி விடியற் காலையில் அந்த திருக்குறளை எடுத்து படித்து அதை மறுபடியும் அதனுடைய பொருளை புரிந்து கொண்டு தற்பொழுது நான் அதை பேசினேன். ஏனென்றால் மழை, நீர், தாகம், தண்ணீர் இதெல்லாம் மனித வாழ்க்கை மட்டுமல்லாமல் எல்லா உயிரினங்களுக்கும் அது தேவையாக இருக்கிறது. இந்த மழையே இல்லை என்றால் உயிரினங்கள் இல்லை. நீ எந்த கடவுளை வணங்கினாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் மழை இல்லை என்றால் ராஜஸ்தான் போல பாலைவனமாகத்தான் இருக்கும். அதனால்தான் என்னவோ நாம் எல்லாம் இந்த புண்ணியம் செய்தவர்கள் மழையினால். இன்று அந்த அறிவையும் எனக்கு கொடுத்தது திருக்குறள் தான். எனவே திருக்குறளை போற்றுவோம், தண்ணீரை சேமிப்போம், தாகமாக இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுப்போம். நம்மை தேடி வருகின்ற விருந்தினர்களுக்கு முதலில் நாம் கொடுப்பது தண்ணீர் தான். எனவே தண்ணீரின் சிறப்பு அது வான் சிறப்பு, நம்முடைய சிறப்பு அதுவே.